वेदांतदेशिक यतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। यस्याभवद्भक्तजनार्तिहन्तु पितृत्वमन्ये शवचारितूर्णं स्तम्भेऽवतारस्तमनन्यलभ्यं लक्ष्मीनृसिंहं शरणं प्रपद्ये निरवद्यानां निषद्यां गुणसम्पदां शरणं भवविहितानां षडकोपमुनीश्वरं श्रीरङ्गनाथषडकोपयतीन्द्रदृष्टं लक्ष्मीनृसिंहसरजित्करुणैकपात्रं श्रीरङ्गवीररघुराट् षडकोपहृद्यं वेदान्तदेशिकयतीन्द्रमहं प्रपद्ये श्रीमद्रङ्गषटारि सम्यक् लब्धागमान्तद्वयं श्रीमद्वीररघुद्वहाद्य षडजित् पादारविन्दाश्रयं श्रीमद्वेदवतंसदेशिकयतेः कारुण्यवीक्षास्पदं सेवे रङ्गधुरीन शासनवसं नारायणं योगिनं वेदान्तदेशिकयतीन्द्रकटाक्षलब्धत्रय्यन्तसारमणवद्य गुणं बुधाग्र्यं नारायणाद्य यतितुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। நமசபாயை ஸ்ரீமத் அழகிசிங்கருடைய சப்ததி மகோத்சவ அங்கமாக நடக்கும்படியான விசேஷமான ஸ்ரீ பாஞ்சராத்திர சதஸ் என்பது முதன்முறையாக நடக்கிறதுனால ரொம்ப விசேஷமாக மகோத்சவத்தை கொண்டாடும்படியான ஒரு பரம பாக்கியத்தை நாம் எல்லோரும் ஆச்சாரிய அனுகிரகத்தினாலே பெற்றிருக்கிறோம். அதில் முக்கியமாக ஸ்ருதி பிரமாணம் ஸ்ருதி ஸ்மிருதி மமை வாக்யா என்பதாக ஸ்ருதியாகிற வேதம் இல்லாமல் எதுவும் கிடையாது. பாஞ்சராத்திர ஏகாயன வேதம் என்பதாக ஸ்ரீ பாஞ்சராத்திரம் தான் பிரதானமாக சொல்லப்பட்டது. ஆனால் தே சக்ஷுஷி என்பதாக ரெண்டு கண்களாக செந்தமிழும் சுவாமி சாட்சியை நேற்று கூட அடியன் கேட்டுனேன். நீங்கள் செந்தமிழும் வடகலையும் திகழ்ந்தனாவர் திசைமுகனை அணையவர்கள் தம்மமிக்க அந்த நர்த்தம் ஆகுதியின் புகையார் செல்வத்து அணி எழுந்தூர் நின்று கந்த அமரர் கோவே என்று ஸ்ருதி வாக்கியத்தே ஆழ்வார்களும் அற்புதமாக அதனால் நித்திய விபூதி ஆகிற பரமபதத்தை அங்கே திருக்கோளூரில் ஆச்சரியமாக சாகிறார். அக்னிரவமோ தேவதா நாம் விஷ்ணு பரமா என்பதாக ஸ்ருதி சொல்லச்சே அக்னிரவமாக எந்த வஸ்துவை பகவானத்தில் சமர்ப்பிக்கிறாலும் அக்னி முகமாக தான் கொடுக்கணும். இப்போ ஒரு லெட்டர் கொடுக்கணும்னா போஸ்ட் பாக்ஸில் போட்டால் தான் கரெக்டாக போகும். டைரெக்டாக கொடுக்குறது ஒத்துக்க மாட்டேன் சட்ட ரீதியாக. அதனாலே பகவானிடத்தில் சமர் ஆகுதியும் வேள்வியாய் தக்கனையாய் தானுமானான் ஆமையாய் கங்கையாய் ஆழ்கடலாய் அவனியாய் அருவரைகளாய் நான்முகனாய் நான்மறையாய் வேள்வியாய் தக்கனையாய் தானும் ஆனான். தான் என்றதுனால பரமாத்மான பகவானே அந்த இரண்ய ரூபியாக இருக்கான் என்று வேதம் சொல்லுது. எங்கள் வாத்தியார் அடியன் சொல்லச்சே இந்த விஷயம் அக்னிம் வை ஜாத்தம் பாப்மா ஜக்ராஹ தந்தேவா ஆகுதீபி பாப்மானம் அபாக்ரன் ஆகுதீனாய் யஜ்ஞேன யஜ்ஞஸ்ய தட்சிணாபி தட்சிணானாம் பிராமணேன பிராமணஸ்ய சந்தோபி சந்தசாகு ஸ்வாத்தியாயே அபகத பாப்மா ஸ்வாத்தியாய என்று வேதமே முடிச்சுட்டு. அதனாலே பஞ்சகால பராயணாக என்பதாக எம்பெருமானை உபாசனம் பண்ணக்கூடிய அர்ச்சகாலை ஸ்ரீ பாஞ்சராத்திரை எப்படி கொண்டார் சுவாமி தேசிகன் பாஞ்சராத்திர ரட்சையில் சொன்னபடியாக அதே மாதிரி எம்பெரும் அபிகமன உபாதான இச்சை சுவாத்தியாயம் யோகம் என்பதாக 5 பஞ்சகால பராயணாக 5 காலத்தை நான்மறைகள் தேடியோடும் செல்வன் என்றும் நான்மறைகள் சொன்னார். அப்போ வேதம் 4 தானே, உபசாகிகள் 100 கணக்காக இருக்கு. சகஸ்ர சாகோபனிஷத் சமாகமம் நமாமியகம் திராவிட வேத சாகர் சகஸ்ர சாகைகள் இருக்கு. ஆனால் ஒரு சாகையை நம்மளால் ஒன்றும் முடியல. அத்தியனத்துக்கு காலத்தை சொல்லுது பிராமணேன நிஷ்காரணேன ஷடங்கோ வேதா என்பதாக நிஷ்காரணமாக வேதாத்தியனத்தை பண்ணிக்கிருக்கு. அதாவது உத்தக ஜாந்தியா கோவிலா சம்பரோக்ஷணமா அப்படின்னா அது கிடையாது. நிஷ்காரணமாக வேதத்தை அத்தியனம் பண்ணி அத்தியனத்தை வேதமே வச்ச பேர் நித்தியம் யதாகாலம் அதந்திரிதா நஸ்ய ஸ்யாஹு பரம் தர்ம உபதர்மோன்ய உச்சதே
அதுக்கப்புறம் அற்புதமாக எந்த யாகம் நடந்தாலும் அதில் ஏதாவது பெரிய தோஷம் சமர்ப்பித்தா அந்த தோஷத்தை போர்ப்பதற்காக ஓம் நமோ பகவதே நாரசிம்மாய ஏதத் தோஷம் ஜகி ஜகி சுவாகான்ற மந்திரத்தான் சொல்லியிருப்பதான். ஏதத் தோஷம் ஜகின்றதுனால யாகசாலையே பத்தின்னு போட்டால் கூட முடிச்சு இந்த நிசும மந்திரத்தை கொண்டு தான் பண்ணோம். அதனால தான் சர்வோபியம் சமாஸ்ரித்திய சகலம் பத்ரமஸ்ருதே ஸ்ரீயாச்ச பத்ரயா ஜுட்டா என்பதாக பத்ரம்ன்ற பதத்தை ஸ்ரீமத் ராமாயணத்திலையும் சில இடத்துல வால்மீகி விசேஷமாக சொல்கிறார். பத்ரம்னு ராமனுக்கு ஏதாவது சமம் ஏற்படும்னு தெரிஞ்சுன்னா அப்படிப்பட்ட ஆச்சாரியன் கூட்டு பத்ரம் ராமா பத்ரம்னு சொல்றார். அந்த பத்ரம்ன்ற பதம் தான் பத்ரம் கர்ணேபிஹி என்பதாக சுனியா தார்க்ஷன் ஸ்வஸ்தி நஸ்தார்க்ஷோ அரிஷ்டநேமி ஸ்வஸ்தினோ பிருஹஸ்பதிர் ததாது என்று ஐசிங்கர் கூட இந்த திருவள்ளத்தில் வச்சுட்டு தான் இந்த பஞ்சாயத்தியை இதையும் சொல்லலாம் எல்லாத்துக்கும். அதாவது ருத்ரம்ன்ற பறகுது எல்லாமே சர்வஜனான பரமேஸ்வரனா பரமாத்மாவான எம்பெருமான் தான் அப்படின்றத சுத்தி வாக்கியங்களை நிர்தேசம் பண்ணி அப்படிப்பட்ட விசேஷ அர்த்தங்களை விசேஷமாக சொல்லப்பட்டு அதில் பாஞ்சராத்திரம் தான் எல்லாத்துக்கும் பிரதானமாக இருக்குது. அந்த பாஞ்சராத்திரத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடிய ஸ்ருதி ஸ்ருதிஹி ஸ்மிருதி. அதனால நம்மளுடைய ஆக்ஞா கைங்கரிய வேற அனுக்யா கைங்கரிய வேற. ஆக்ஞா என்று சொன்னால் ஆர்டர், அவன் சொன்னதை கேட்கணும். ஆனால் அனுக்கியன்னா பண்ணலாம் இஷ்டம் தான் 100 ஜபம் பண்ணு 108 பண்ணலாம். ஆனால் அனுக்கியன்னு சொன்னால் எப்படி சரீரம் அனுகுணமாக சக்திக்கு அனுகுணமாகலாம். ஆனால் ஆக்கியன்னா கண்டிப்பாக பண்ணியாகணும். அப்படிப்பட்ட ஆக்கியத்தை வேதம் தான் சொல்லுது. வேத தாவந்தி ஹரிநாமானி கீர்த்திதானி ந சம்சயா வேதமே வஜபேர் நித்தியம் அப்படின்னு சுத்தி சொல்லுது. தாவந்தின்னு சொல்லார். ஹரிமுகன் அச்சுதன் கைமேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனாக்கன் எல்லாஜைர் ஜோதின்னு லாஜகோமம் பண்ணச்சே பர்த்தா பத்திரிகை கை குடிக்கணும். அதனால லாஜகோமத்துக்கு தான் பெருமாளுக்கு புருஷத்துக்குனால அந்த ஹோமத்தை பண்ணோம். சகஸ்ர சீரிஷா புருஷான்னு அறுதி ரிசூக்தேன, அதாவது 16 ஆகுதிகள் ரிசூக்தத்தினால அதை பண்ணி அவனை திருப்தி பண்ணோம். அதே மாதிரி பிராட்டிகை இரண்யவர் நாம் ஹரிணின்னு ஸ்ரீசுக்தனால லாஜகோமத்தை பண்ண சொல்லுங்க. எல்லாஜைர் ஜோதின்னு அவளுடைய கையை ஆதாரமாக வச்சுக்கணும். அதாவது மேலே பண்ணக்கூடிய கையை ஆதாரமாக அவன் கீழே பிடிச்சின்னு அதை பண்ணி சொல்லு. அப்படிப்பட்டதான எல்லாவற்றிற்கும் பஞ்சவா ஏதே மகாயஜ்ஞா சததி பிரதாயந்தே சததி சந்திஷ்டந்தே தேவயஜ்ஞ பித்ருயஜ்ஞம் பூதயஜ்ஞம் மனுஜ்ய யஜ்ஞா மனுஷ்ய யஜ்ஞா என்று ஏது அக்னைர் ஜுஹோதி என்று ஸ்ருதி சொல்லிது. பஞ்சவாயேதே மகாயஜ்ஞா. இப்போ 5 யஜ்யம் தான். இந்த 5 யஜ்யத்தில் எல்லா யஜ்யம் அந்தர்கதம். அதனால தனியே சொல்ல வேண்டியது. அக்னிரவமோ தேவதா நாம் விஷ்ணு பரமா விஷ்ணு ஆராதிச்சா சகல தேவதைகளும் அங்கே இருப்பா. அதனால தான் விசேஷமாக ஸ்ரீமத் பாகவத்தில் தமத்பூதம்னு சொன்னா அத்புதம்ன்ற பதத்தை விசேஷமாக சொன்ன. ஆனால் இங்கே ட்ரெஸ்ஸு தமத் அத்தியுத ரூபம் உத்வகன்னு அத்புதம்னா அத்தியுதம்னு ஐயங்கர் சாட்சியம். இந்த மாதிரி ஆச்சாரியால் தெரித்தெழுதி வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூஜித்தும் போக்கினேன் போது என்பதை ஸ்ரீ பாஞ்சராத்திரத்துக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஸ்ருதியாகிற வேதம். அந்த வேத பிரமாணம் தான் எல்லாவற்றிற்கும் அடியேன் உபயவேதம் ஆச்சாரிய அனுகிரகத்தால் பூர்த்தி அத்தியனம் பண்ணதால் அந்த வேதத்தையும் வேதத்தில் சொல்லப்பட்டது ஆழ்வார்கள் அங்கே திருக்கோவிலூரில் சொல்லச்சே கொந்தலர்ந்த நருந்துழாய் சாந்தம் தூபம் தீபம் கொண்டு அமரர்தொழ பணங்கள் பாம்பில் சந்தனிமென் முளைமலராள் தரணிமங்கை தாமிருவர் அடிவருடும் தன்மையானை வந்தனை செய்து இசை 7 சரிகம பதனிசா அப்படின்னு சப்த வந்தனை செய்து இசை 7 ஆரங்கம், அதாவது 6 வித்தைகள் வேதத்தில் சொல்லப்பட்டது தானே உபாங்கமாக இருக்கக்கூடிய, அதாவது நிறுத்தம் ஜோதிஷம் என்னும்படியான 6 வித்தைகள் 5 மலர் வேலு பஞ்சவா ஏதா என்று சொல்லக்கூடியதான வேதம் இருக்க. அந்த வேதத்தினாலே ஆகுதி பண்ணும். அதாவது சகல தேவதைகள் இருக்கும்படியான இடத்தை வேதம் ஸ்ருதியானது சொல்லச்சு. கும்ப பிம்ப யாக மண்டலம்னு பெருமாளை அர்ச்சிக்கச்சு. கும்பத்தில் பெருமாளை திருவாராதனை பண்ணுறோம்.
பிம்பத்தில் ஆராதிக்கிறோம், மண்டலத்தில். இப்போ அதை பற்றி விசாரம் அழகாக நடந்தது, பெரியவாள்லாம் சொன்னால் விசேஷமாக. கும்ப பிம்ப யாக மண்டல என்னும்படியான இடத்தையும் வேள்வியாய் தக்கனையாய் தானுமானான் என்று ஆழ்வார் எழுதித்த திருக்கோவிலூரில் ரொம்ப ஆச்சரியமாக, அதாவது 3000 நான்மறையாளர் நாளும் முறையால் வணங்க அணங்கா யசோதி தேவாதி தேவன் திகழ்கின். தேவாதிதேவன் சுவாமியை தேவாதேவனா ஆராதிக்கிற தேவாதிதேவன் தேவபெருமாள் அடியை நீங்கள் சொல்லணும் முக்கியம். அது அதனால தேவபெருமாள் தேவாதிதேவன் நான்மறைகள் 3 தீயும் சிந்தனை செய்து தேவாதி தேவன் திகழ்கின்ற செல்வ திருக்கோவலூர் அதனுள் கண்டேன். நானே அங்கேயும் சொல்கிறேன், தேவன் சொன்னால் அதாவது பெருமாள் ஆராய்ச்சாங்க ஆகமத்தில் பெருமாள், அதாவது சகபத்னியா விஷாலாட்சியா நாராயணம் உபாகமத்துன்னு பெருமாள் ஒரு பெருமாள் ஆராய்ச்சா பெரிய பெருமாள் சொல்லுவா, நம்பெருமாள் பெரிய பெருமாளை பெரிய பெருமாள் சொல்லுவா. ஸ்ரீரங்கத்தில் மூலவர்கள் தான் பெரிய பெருமாள்னு சொல்லுவா, உற்சவர் கிடையாது. அதனால ஒரு பெருமாள் ஆராய்ச்சா பெரிய பெருமாள். ஆராதிக்கக்கூடிய ஆராதகாலையில் பிரம்மம் என்று 3 தான் பேர் பெற்றது. ஒன்று வேதத்தை அத்தியனம் பண்ணவன் பிரம்மம், வேதத்துக்கு உபாசிய தேவதையாக இருக்கக்கூடிய பரமாத்மாவான எம்பெருமான் பிரம்மம், வேதத்தில் சொல்லப்படும்படியான ஆகுதி வேள்வியாய் தக்கனையாய் அந்த வேத மந்திரங்களை கொண்டு ஆகுதி பண்ணதில் அவனுக்கும் பிரம்மம் என்று சொல்லப்பட்டது. இவனுக்கு அக்னி சர்வா தேவதா ஆபோவை சர்வா தேவதா பிராமணாவை சர்வா தேவதா என்று ஸ்ருதி சொல்லிச்சு. ஸ்ருதி சொன்ன பெருமாடு பரமாத்மாவான எம்பெருமானை கேள்வி கேட்கறதுக்கு அதிகாரம் கிடையாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஏன்னா ஸ்ருதி ஸ்மிருதிரும் மமை வாக்கியம், ஸ்ருதி ஆகிற வேதம் இல்லாமல் அவனுக்கு மூச்சு காத்து கிடையாது. நமக்கெல்லாம் 5 இருக்கும் இல்லையா, பிராணாபானௌ யானோ தான சமானாமே சுத்தியந்தாம் ஜோதிரகம் விரஜா விபாப்மா பூயா சக்தி ஸ்வாஹா என்று வேதம் சொல்லிச்சு. அன்னமய பிராணமய மனோமய விஞ்ஞானமய ஆனந்தமயம் என்பதாக எல்லாத்தையும் தாத்தி இமான் லோகான் காமான்னி காமரூப்பிய அனுசஞ்சரன்னு ஏதது சமகாயம் நாஸ்தே. அதனால தான் ஸ்ருதியில் பெருமாள் கண்ணனை அதை கீதையை சொல்லிச்சு தன்னை சாமம்னு சொல்ல வேதானாம் சாமவேதோஸ்மின. வேதம் அப்போ எதிர்வேதம் கிடையாது, ரிக்வேதம் கிடையாது, கேள்விக்கூட ரிக்வேதத்தில் தான் இது சொல்லிட்டுக்கா. அதாவது விசேஷமாக ரிஷி சந்தஸ் தேவதையெல்லாம் ரிக்வேதத்தெல்லாம் பிரதானம் சொல்ல நம்ம ஆச்சாரிய வேதத்தினுடைய பிரதான நிதி. அதனால வேள்வியாய் யாகம் பண்ணி அந்த யாகத்தினுடைய பலன் என்ன, நிசும்மன் ஆராதிக்க முடியாத பரம பாக்கியத்தை ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தால் நமக்கெல்லாம் கிடைப்பது என்பதை சுத்தி ஆகிற வேதம் சொன்னதுனால வேள்வியாய் தக்கனையாய் இரண்ய கர்ப்பஸ்தம் ஹேமபீஜம் விபாவசோகோ அனந்த புண்ணிய பலதம் அதாந்திம் பிரயச்சமே. அடியனுக்கு வேண்டாம், அடியன் சொல்கிற விஷயம் வேதம் சொன்னது ஆழ்வார் சாதிச்சேர்றதுக்கு அங்கே திருக்கோவிலில் சொல்லிச்சு 5 வளர் வேள்வி 4 மறைகள் 3 தீயும் திரேதாக்னின ஆகவனியம் கார்கபத்தியம் தட்சிணாக்னி இந்த 3. அதனால் சிந்தனை அடியன் சபியம் கிடையாது. இந்த 4 மறைகள் திதானி அப்படின்னு தான் இருக்கு, திரிதாம்னி தான் வேதத்திலே சொல்ற. தட்சிணாக்னி ஆகவனியம் தான் சொல்றேன். ஏன் திரையி வேதானு பிரததௌ என்பதாக ரிஷி 3 வேதத்துக்கு 4 வேதம் சொல்ல முடியுங்க. திரையி வேதானு பிரததௌ அதனால 3 சொன்னால் அதில் அந்தர்கதம் அக்னிரவமஹா. அப்படியான பெருமாளை ஆராதிக்கணும் கூட அக்னி முகமாக தான் பெருமாள்கிட்ட போய் சேர்றது என்பதை பாஞ்சராத்திர வச்சனத்தில் அத்தியுதம் சொன்ன விஷயத்தை யதாமதி ஆச்சாரியின் திருவடியில் மகான்கள் மத்தியில் வைக்காமிச்சேன். கந்தவியா
சோமுச்செய்ய தென்ன இல்லை இல்லை திருக்கோவில் தான் பாரு, திருக்கோவில் தான், திருக்கோவில். வந்தனை செய்து இசையே ஆரங்கம் 5 வளர் வேள்வி 4 மறைகள் 3 தீயும் இல்லை கொந்தலர்ந்த நருந்துழாய் சாந்தன் தூபம் தீபம் கொண்டு அமரர் தொழ பணங்கள் பாம்பில் சந்தனிமென் முளைமலராள் தரணி மங்கை மஞ்சாடு வரையேழும் கடல்களேழும் வானகமும் மன்னகமும் மத்துமெல்லாம் எஞ்சாமல் வயிற்றடக்கி ஆளின் மேலோர் வடஸ்ய பத்ரஸ்ய குட்டேசேனம் ஆளின் கொஞ்சம் துஞ்சானீர் வளம் சுரக்கும் பெண்ணை தென்பர் தூய நான்மறையாளர் சோமு செய்ய தூய நான்மறையாளர் சோமு செய்ய அங்கே 4 பேர்த்தை எடுத்துருங்க. நான்மறையாளர் சோமு ஆமாம் சோமயாகத்தை சொல்லச்சு ஜோதிஷ்டோமஹா சொர்க்க காம சின்வீதா அப்படின்னா இங்கே சொர்க்கம்ன்ற பதம் திரிபாத் விபூதியான பரமபதம் என்று வியாக்கியாதாக்கள் சொல்கிறதுனால அது எல்லாத்துக்கும் உபாயமாக இருக்கக்கூடிய பரமாத்மா யோகத்தை தான் சீவைகுண்டம் தான். செஞ்சாலி விளைவயலுள் திகழ்ந்து தோன்றும் திருக்கோவலூர் அதனுள் கண்டேன் நானே என்பதாக நித்திய விபூதியை அங்கே அனுபவிச்சதாக அற்புதமாக நன்னீர் வயல் உடைசூர் நரையூர் நின்ன நம்பியை கண்ணீர மால்வரை தோல் களிகன்றி மங்கையர்கோன் சொல்நீர சொல்மாலை சொல்லுவார்கள் சூழ் விசும்பில் நன்னீர் மயால் மகிழ்ந்து நெடுங்காலம் வாழ்வாரே என்று பல ஸ்ருதியில் இந்த 4 வேதத்தை அத்தியனம் பண்ண வேண்டிய பலப்பது. சோமு செய்ய செஞ்சாலி வேளைகளில் திகழ்ந்து தோன்றும் திரு சோமு செய்ய திருநெல்வேலி பாசனா கரவா மடனாகு தன்கண் உள்ளினார் போல் மரவா மன்னன் நரையூர் நம்பி பிறவாமையனை தொத்தாக வந்து ಆಗಮ ರೀತಿಯಾಗ್ನಿ ಅಗ್ನಿ ಅಂದ್ರೆ ನಿತ್ಯಾಗ್ನಿರ್ ವೃದ್ಧ ಇತ್ಯುಕ್ತೋ ಉತ್ಸವಾಗ್ನಿ ಯುವ ಭವೇತಿ ದೀಕ್ಷಾ ಶಾಂತಿ ಪ್ರತಿಷ್ಠಾಗ್ನಿ ಬಾಲ ಇತ್ಯ ವಿಧೀಯತೆ 3 ಅಗ್ನಿ அந்த 3 அக்னியா இந்த 3 அக்னியா 3 அக்னி